வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இலங்கை சகோதரன் மொழி நண்பர்கள், சிங்கள மொழி நண்பர்களில் மதிய உணவு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எங்களோட வினிதா அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க உங்கள் எல்லோருக்கும் ஹாய் சொல்லிக்கொள்கிறாங்க. ஹலோன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு லன்ச் மெனு ஒன்று சொல்லி போட்டுக்கணும். 20 நிமிஷம் வீடியோ உண்டு. இது 2வது லன்ச் மெனு. இந்த லன்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிளாக் சிக்கன் கறியும் அம்பர்லங்க கறியும் நான் ஏற்கனவே வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டபடியாக தனியாக வந்து போட்டுக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே தாரேன். நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இலங்கை மொழி நண்பர்களின் சிங்கள மொழி நண்பர்களின் வந்து சாப்பாடு உங்களுக்கு உணவு தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து சொல்லுங்க கொமான்ஸில். நாங்கள் வந்து அவங்கள கூப்பிடுவோம்னு சொல்லி நான் சொல்ல அவங்க வந்து சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு இருந்தாங்க. சந்தோஷமாக சிரித்தாங்களோ நமக்கு இதே வேலையாக போகும்னு சொல்லி யோசிச்சாங்களோ தெரியலை. சீரக சாம்பா எடுத்துக்கிறோம் பாருங்க. இங்கே வந்து 1 கிலோ சீரக சாம்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹3.60 விற்கிது ஃப்ராங்குக்கு. சீரக சம்பா அங்கே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் பிளாக் சிக்கனுக்கு அவங்க ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து பிளாக் சிக்கன் கறியும் அம்பர்லங்க கறியும் நான் முழுமையாக காட்டையில் என்னடா அது ஏற்கனவே இருக்கிறபடியாக இப்போ வந்து சோறு சமைக்கிற கொஞ்சம் வந்து நெய் போடுறோம். நல்ல சுவையாக இன்னும் தரட்டுமெண்டு செம வேலை நடக்குது பாருங்கள் சமையலுக்கு. இப்போ வாங்க முருங்கைக்காய் பால் குழம்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை வெட்டி போட்டுக்கிறாங்க, பச்சை மிளகாய் வெட்டுறாங்க, மற்றது வெங்காயம் போட்டுக்கிறாங்க. இப்போ மஞ்சள் தூள், மற்றது துணவகாத்தூள். இந்த துணவகாத்தூள் வந்து முதலாவது லன்ச் மெனுவில் இருக்குது. அதில் பாருங்க உப்பு போடுறாங்க, ஒரு பிஞ்ச் அளவு வந்து வெந்தயம் போடுறாங்க. அம்பர்லங்காய் சும்மா காட்டுறேன், ஏற்கனவே கறி லிங்கில் தாரன். மற்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாங்கள் தேங்காய் பால்லாம் கடையில் வாங்கின பக்கெட்டை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். மற்றது கீரைக்கு வந்து தேங்காய் பூ போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி இல்லை நல்லா அவிஞ்சிட்டுன்னு தான் சொல்லணும் இந்த முருங்கைக்காய். அந்த நேரம் பார்த்து ஒரு தக்காளி பழத்தை எடுத்து 5ஆ வெட்டி சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். இப்போ சோறு வந்து ரெடி ஆகிட்டுது. முருங்கைக்காய் வந்து நல்லா அவிஞ்ச பிறகு தக்காளி பழத்தை போட்டிருக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் சமையுங்க. தக்காளி பழம் வந்து முக்கால்வாசி தான் அவிஞ்சிருக்கு பாருங்க. அதே நேரம் அப்படி ஒரு சுவையில் இருந்தது. உண்மையாகவே நான் இதே மாதிரி ஒரு வெள்ளைக்கறி முருங்கைக்காய் பால் குழம்பு சாப்பிட்டதில் அப்படி ஒரு சுவையாக இருந்தது. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறாங்க. நான் நினைக்கிறேன் இலங்கை மக்கள் சிங்கள மொழி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த துணபகா தூள் போடுறபடியே தான் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். துணபகா இதுக்கு வந்து சூடாக இருக்கிற நேரமே வந்து லெமன் ஜூஸை விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து இறக்கி ஆற விட்ட பிறகு தான் விடுவோம். ஆனால் அவங்க வந்து சூடாக இருக்கிற நேரமே விட்டுட்டாங்க. இந்த நேரம் பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை இருந்தால் நீங்கள் போடுங்க. எங்களுக்கு இப்போ கடையில் வந்து கொண்டிருக்கு ஒன் த வே. இப்போ பார்த்திங்கன்னா பைட்டங்காய் ரெடி பண்ண போகிறோம் பாருங்க. இவ்வளோ நீளமாக இருக்குது, நீள பைட்டங்காய். அது இல்லை சுவிஸ் நண்பர்களும் இந்த வீடியோ கொஞ்சம் பேர் பார்க்குறபடியாக அவங்களுக்காக இதெல்லாம் வந்து இப்படி எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து வெட்டுறாங்க வர செய்கிறாக்கு. இந்த வீடியோ வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம்னு நினச்சா கொஞ்சம் எடிட் பண்ண சரியான கஷ்டமாக போயிட்டு இல்லை ஒன்றடியாக அடுத்தபடியாக. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பைட்டங்காய் வரைக்கும் எண்ணெயை விடுறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து 45 நிமிஷம் வந்துட்டு நான் எடிட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்காக கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் போட்டுருக்குறேன். இப்போ பைட்டங்காய் வர செய்கிறாக்கு சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, மற்றது வெந்தயம் எல்லாம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறாங்க. மற்றது இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி ஒரு பாதி அளவு வெங்காயம் வெட்டி அதையும் அதோட சேர்த்து அதோட பச்சை மிளகாய் மற்றது வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்க விடையில் ஒரு அளவு வதங்கின பிறகு இதே மாதிரி சுவையில் நீங்களும் செய்து பாருங்கள். உண்மையாகவே அந்த சுவையாக இருந்தது. அந்த மாதிரி சொல்லி வேலை இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஆனால் துணவகா தூள் வந்து அந்த முதலாவது வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்குது இப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி செய்யுங்க. அப்பொழுது தான் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அந்த தூள் போட்டால். துணவகா தூள் வந்து ஒன்றுமில்லை, இந்த சின்ன வேலை தான். அந்த வேணுமெண்டா சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுக்கு துணவகா அந்த தூள் போடுறாங்க. அதாவது இலங்கை சிங்கள மொழி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த அவங்களோட சமையல் வந்து வெள்ளைக்கறியில் எப்போவும் இந்த துணவகா தூள் இருக்கும். அவியலுக்காக மூடி விடுறோம். இப்போ கடைக்கு போனால் போல் கருவேப்பிள்ளையும் ரம்பையும் வந்துட்டு சரியான சந்தோஷம். இங்கே வந்து கருவேப்பிள்ளை கிடைக்கிறது சரியான கஷ்டம். வெளிநாடுகளில் வந்து இப்போ தான் பெறும். இந்த சமையலுக்காக தேடி தேடி கிடைக்கவே இல்லை. அன்றைக்கு சமையல் ஆண்டு கடைக்கு போனால் போல் வந்துட்டுது. கொண்டு வந்த உடனே நாங்கள் அதுக்கு கருவேப்பிள்ளையும் அதுக்கு ரம்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. அந்த பைத்தங்காய் புரட்டலுக்கு பாருங்கள்.
பாருங்க இப்படி பச்சையாகவே இருக்குது. இந்த மரக்கறியில் வந்து இந்த நிறம் மாறாமல் சமைச்சு அப்படியே சாப்பிட்டா தான் அப்படி ஒரு சுவையாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நல்ல சுவையாக இருந்தது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் காணாண்டபடியாக. இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இருந்தாலும் பாருங்கள் அந்த கலர் வந்து அப்படியே இருக்குது. பாருங்க ஒரு 2 நிமிஷம் விட்டாச்சு, பால் விட்டு பிரட்டல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. சுவையோ சுவை, அப்படி ஒரு சுவை. இப்போ வந்து நாங்கள் அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை வரை செய்கிறதுக்கு தாய்ச்சியில் வந்து எண்ணெயை விட்டுட்டோம். என்னுடைய பொன்னாங்கண்ணி வரையும் வந்து நான் என்னுடைய ஸ்டைலில் வந்து பொன்னாங்கண்ணி வரை என்னுடைய சேனலில் இருக்குது. அதையும் பாருங்கள். இது வந்து நல்ல வித்தியாசமாக இருந்த இந்த சமையல். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் போட்டு ஒன்றடியாக வதக்குறாங்க. இதில் பிளாக் சிக்கன் கறி ரெடி ஆகிக்கொண்டு இருக்குது. தேங்காய் பூவை வந்து இந்த நேரம் ஆட் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பூவை கடைசியாக தான் போடுவோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலே தேங்காய் பூவை போட்டுட்டாங்க பொன்னாங்கண்ணி வேறு செய்கிறதுக்கு. அதோட மஞ்சள் போடுறாங்க. அதோட நல்லா வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்கையில் ஒரு அளவு தான் வதங்கினது. என்னென்னு சொல்கிறோம், அரைவாசி பதத்தில் தான் அதோட உப்பும் போடுறாங்க. அரைவாசி பதத்தில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி வரைக்கும் செய்கிறாங்க. இந்த கேமரா வந்து ஆட்டுப்படுற மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து நல்ல 40 நிமிஷம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்தபடியாக ஆடுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணி அதையும் வறுக்கிறாங்க. இதில் வந்து பிளாக் சிக்கன் கறி ரெடி ஆகிக்கொண்டிருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இதே மாதிரி ஒரு சுவையில் நீங்கள் செய்து பாருங்கள். உண்மையாகவே அப்படி ஒரு சுவையாக இருந்தது. அது தனியே இந்த பொன்னாங்கண்ணி கீரையோடையே சாப்பிடலாம் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. நாங்கள் சில முட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு சலாட் மாதிரி செய்கிறதுக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா சூப்பராக இருந்தது இந்த பொன்னாங்கண்ணி கீரை தனியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷமாக போயிட்டுது 3 சமையலுக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து ஒரு சமையலாக எடுத்துட்டு அதில் வந்து பிளாக் சிக்கனையும் மற்றது அம்பர்லங்க கறியும் வெட்டி எடுத்தபடியாக கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுது. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு சலாட் டெக்கரேட் பண்ணுறோம். வினிதா அக்கா பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து மெயின் குக்குக்கு ஹெல்ப்பாக நின்று சமையலுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பாடெல்லாம் அந்த மாதிரி சமைப்பாங்க. அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சீஸ் கேக் செய்து சாப்பிட்டோம் டெசர்ட்டுக்கு. பாருங்கள் அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா ஒரு டெக்கரேட்டர் உண்டு. சம்பல் இன்றைக்கு வந்து போடையில் நாங்கள் சும்மா சலாட் மாதிரி ஒன்று செய்து இப்படி வச்சுட்டோம் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருந்தது இப்படி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் டெக்கரேட் எப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கொமெண்ட்ஸுக்குள்ளே தாங்கோ. இன்றைக்கு என்னென்ன சமைச்சோம்னு பார்க்கலாம் வாங்கோ. பிளாக் சிக்கன் கறி சமைச்ச நாங்கள் இன்றைக்கு லஞ்சுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே பிளாக் சிக்கன் கறி, அம்பர்லங்க கறி, மற்றது முதலாவது லஞ்ச் சமைச்ச அந்த லிங்க்கும் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து துணவகாத்தூள் எப்படி செய்கிறாண்டு பாருங்கள். இப்படி நல்ல ஒரு பிளாக்காகவே இருக்குது, புரட்டல் மாதிரி. இது பிளாக் சிக்கன் கறி இப்படி புரட்டல் ட்ரை சிக்கன் கறி என்று சொல்லுவாங்க, அது மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சமைச்சோம். இந்த ட்ரெய்லர் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி பச்சை பசையிலண்டு இருக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து அம்பர்லங்க கறி. எனக்கு இதில் பிடிச்சதுலே பார்த்திங்கன்னா அம்பர்லங்க கறி எல்லாமே பிடிச்சேன்னு தான் சொல்லணும், ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லல. அது அப்படி சுவை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருந்தது. லஞ்ச் இது மாதிரி லஞ்சை நான் வாழ்க்கையில் சாப்பிட்டதில்லை. அப்படி சுவையாக இருந்தது உண்மையாகவே. மற்றது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பால் குழம்பு, அது ஒரு வித்தியாசமான சுவையில் இருந்தது. இந்த துணவகா தூள் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பிறகு ஒரே அரைச்சி நானும் வச்சு இப்போ பால் குழம்புக்கெல்லாம் விட்டு சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சாப்பிடணுமென்று எதிர்பார்க்குறேன். பாருங்க எப்படி ஒரு கலரில் இருக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து பைட்டங்காய் புரட்டல். இதை வந்து தனியாக எடிட் பண்ணுறது கஷ்டமன்றபடியாக நான் 3 மேலே மொண்டடியாக போட்டுக்கிறேன். மற்ற சமையல்லாம் வந்து உங்களுக்கு லிங்க்கில் தரேன், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் சமையல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எங்களோட டெக்கரேஷன்லாம் பாருங்க. இப்படித்தான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சமையல்லாம் முடிஞ்சது, நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களும் இதே மாதிரி சுவையில் செய்து சாப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோவை பற்றி நீங்கள் வந்து
குறை நிறைகளை வந்து கட்டாயம் வந்து எனக்கு சொல்லணும். யாரும் சொன்னால் தான் என்னுடைய குறைகள் வந்து வீடியோவில் இருக்கிற குறைகள் வந்து தெரியும். சொல்லாட்டில் தெரியாது. என்னுடைய இந்த ஃபுட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் பாருங்க. அதுக்கு நாங்கள் வந்து டெசர்ட் வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து சீஸ் கேக். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.